ஹாய் மக்களே, டெல்லியில் நைட் இருந்து சரியான காற்றுங்க. காலையிலேருந்து அப்படியே மழை பலமாக பெய்யல, ஆனால் புணு விழுந்துகிட்டே இருக்குது. சரி மழை பெய்யட்டும், அப்போ தான் டெல்லியில் வந்துட்டு பொல்யூஷன் வந்துட்டு கம்மியாகும். அப்புறம் இன்றைக்கி குளிர் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேகம் ரொம்ப மேகமூட்டத்தோடு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் நைட்டு இருந்து மழை பெய்யுற மாதிரி சரி காற்றுங்க, சருன்னு ஒரே காற்று. அப்புறமா பார்த்தா காலையில் மழை. அதோட பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்கனால கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு அப்புறம் கிளம்பி போனார். நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். இன்றைக்கி மட்டும்தான் பெய்யுமா, அடுத்த 2 நாளைக்கு தொடர்ந்து பெய்யுமான்றது தெரியல. ஆனால் வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க, டெல்லியில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்ட்டு. பெருசாக மழை பெய்யாட்டியும் கூட இப்படியே மழை பெஞ்சாலும் பொல்யூஷன் கம்மியாகுங்க. சரி வாங்க, நம்ம என்ன சமைச்சோன்னு போய் பார்ப்போம். அதாங்க அப்படியே இந்த மழைக்கு இதமாக அப்படியே சந்தோஷமாக ஒரு பாட்டு படிக்கணும்னா 16 வயதினிலே பாட்டு இருக்குதுல்ல. சிந்தூர பூவே சிந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ, சிந்தூர பூவே. அப்படியே இந்த குளிருக்கு அதுக்கும் அப்படியே இந்த பாட்டை படிக்கும்போது அப்படியே மேலெல்லாம் புல்லரிக்குதுங்க. ஓகேங்க, ஸ்ரீதேவி அம்மா நடித்த படம் 16 வயதினிலே. இந்த பாட்டு வந்துட்டு யாருக்குமே இளையராஜா ஐயா மியூசிக்கில் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது. அவ்வளோ அழகான அருமையான மனசுக்கு சந்தோஷமாக நம்ம மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி தாவணி வாட்ஸ்அட்டை போட்டு இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. அசந்தவங்க யார் இருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள். இந்த பாட்டை இப்போ வந்துட்டு அதை ஒரு லைன் பாடணும்னு தோணுச்சு, மழை பெய்யறதுனால. ஓகேங்களா, சரி வாங்க என்ன சமையல்கிட்ட பார்ப்போம். வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணேன் காலையில். இன்றைக்கி 7 மணிக்கு தான் பயந்துச்சேன், தண்ணி வராதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குருமா பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமாவுக்கு சப்பாத்தி. என்ன சப்பாத்தின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி நம்ம வீட்டில் பொங்கலுக்கு இருந்துன்னு சொன்னேன்ல, அந்த பூசணிக்காயோட தான். பூசணிக்காயை வந்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு வெங்காயம் மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கு தேவையான ஸ்பைசஸும் நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மாவை போட்டு அதை பிசைஞ்சுக்கிறது தான். நான் வந்துட்டு ரெடிமேடாகவே பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே இந்த இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிருவேன். அப்படின்னாக்கும் இந்த சாதம் கீதமெல்லாம் வந்துட்டு சூடு பண்ணி சாப்பிட்றதுக்காக அந்த குளிர் முடிகிற வரைக்கும் இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கிறவேன்ப்பா. நான் மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.